ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு டாடி பிள்ளை. இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டில் புட்டலூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊர் இருக்குது. அங்கே வந்து பூங்காவனத்தம்மன் அப்படின்ற ஒரு அம்மன் ரொம்ப ஃபேமஸாக இருக்காங்க. ஸோ அந்த கோயிலுக்கு தான் போகிறோம். ஏன் நம்ம அங்கே போகிறோம், அங்கே என்ன ஃபேமஸ், எதுக்காக அங்கே போகிறோம் அப்படின்றத நம்ம அங்கே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட தாரக மந்திரம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி டாடி பிள்ளை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆள் கொடுங்க. வாங்க இப்போ நம்ம புட்டலூர் கோயிலுக்கு போகலாம். கோவிலுக்கு கிளம்பியாச்சு. நாங்கள் இருக்கிற ஏரியாவிலேருந்து புட்டலூர் கோயிலுக்கு 80 கிலோமீட்டர்ஸ் அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் இயர்லியராகவே கிளம்பிட்டோம். மார்னிங் 7 o'clockலாம் வேன் ஏறிட்டோம். வேனில் தான் நாங்கள் போனோம் அப்படின்றதுனால பெருசாக டிராஃபிக்லாம் ஒன்றும் கிடையாது. 7:30க்கு வந்து நாங்கள் போரூர் ரீச் ஆகிட்டோம். ½ an hour தான் நாங்கள் இருக்கிற ஏரியாவிலேருந்து போரூருக்கு. ½ an hour அங்கே போய் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சுட்டு அடுத்த ½ an hourலேயே கோயிலில் ரீச் ஆகிட்டோம். ஸோ இதுதான் கோவில். நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வர்றேன். நான் இதுக்கு முன்னாடி இந்த கோயிலுக்கு வந்ததில்லை. ஆனால் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். புட்டலூரில் ஒரு அம்மன் இருக்காங்க, அவங்க வந்து ரொம்ப சக்தி வாய்ந்தவங்க, அதெல்லாம் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் அந்த கோயிலுக்கு வர்றேன். இவ்வளோ கூட்டம்லாம் அந்த கோயிலில் இருக்கும்னு எனக்கு தெரியாது. சரி வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். இதுதான் கோவிலோட என்ட்ரன்ஸ். கோவிலோட என்ட்ரன்ஸ்லேயே 3 பெரிய சூலாயுதம் வச்சிருக்காங்க. இந்த சூலாயுதத்துல ஜட தச்சு மாட்டியிருக்காங்க. ஏன் இந்த மாதிரி மாட்டியிருக்காங்க அப்படின்னு நான் வீடியோக்குள்ள போக போக சொல்றேன். இங்க வர்ற பக்தர்கள் எல்லாமே இந்த சூலாயுதத்துல லெமன் பிழிஞ்சுதான் சாமி கும்பிட்டுட்டு போறாங்க. பூங்காவனத்தம்மனுக்கு லெமனும் வேப்பமும் சேர்ந்த மாலை தான் வாங்கிட்டு போறாங்க. இவங்களோட முழு பேர் என்ன அப்படின்னா, பூங்காவனத்தம்மன் என்ற அங்காள பரமேஸ்வரி தான் இவங்களோட முழு பேரு. சரி, இப்போ நம்ம எதுக்காக இங்கே வந்திருக்கோம் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் இருக்கு பாருங்க, இந்த பொண்ணு பேர் தான் இலக்கியா. இந்த பொண்ணுக்கு வந்து இன்னைக்கு வளைகாப்பு. ஸோ அதுக்காக தான் நம்ம வந்திருக்கோம். நான் ஏற்கனவே வந்து திருப்பதிக்கு கல்யாணத்துக்கு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் பார்த்தீங்களா, அது வந்து இலக்கியாவோட கல்யாணம் தான். பக்கத்தில் இருக்கிற பொண்ணு பேரு நிஷா. இது வந்து இலக்கியாவோட கோ சிஸ்டர். இந்த எல்லோ கலர் சுடிதார் போட்ட பொண்ணு பேர் கேசினி. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற எல்லா வீடியோவையும் எடுத்தது கேசினி தான். ஸோ நம்மளோட கேமராமேன் இன்னைக்கு ஃபுல்லாக வந்து கேசினி தான். சொல்லிட்டேன் கேசினி. சரி வாங்க இப்போ எதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னு பார்க்கலாம். இவங்க தான் இலக்கியாவோட அம்மா. இவங்க பேர் வந்து பாரதி. இவங்க வந்து என்னோட மாமியாரோட ஃப்ரெண்டு. ஸோ அதனால இவங்க வந்து எங்களுக்கும் ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க. ஸோ அதனால இப்போ நாங்கள் இலக்கியாவோட வளைகாப்புக்கு இப்போ நாங்கள் இங்கே வந்திருக்கோம். நான் அவங்கக்கிட்ட கேட்டேன், ஏன்க்கா இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி இங்கே வந்து வளைகாப்பு வைக்கிறீங்க, அப்படி என்ன இங்கே ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டேன். அதுக்கு அவங்க சொன்னாங்க, இல்லைம்மா, ரொம்ப நாள் கல்யாணம் ஆகாதவங்க, இல்லைன்னா கல்யாணமாகி ரொம்ப நாள் குழந்தை இல்லாதவங்க இங்கே வந்து வேண்டிட்டு போனாங்க அப்படின்னா சீக்கிரம் கல்யாணம் ஆயிரும், சீக்கிரம் குழந்தை பிறந்துடும். அப்படி வந்து கருவானதுக்கு அப்புறம் வளைகாப்பு இங்கே தான் பண்ணுவாங்க. அதாவது இங்கே எப்படின்னா 5வது மாதம், 7வது மாதம், 9வது மாதம் 3 தடவை வளைகாப்பு பண்ணுவாங்க. அப்படி வைக்கிற வளைகாப்பு வந்து இங்கே பண்ணுவாங்க. வளைகாப்பு வந்து ஃபஸ்ட்டு ஒரு பொண்ணுக்கு எப்படி வளைகாப்பு பண்ணுறாங்களோ அதே மாதிரி உள்ளே போய் அம்மனுக்கு வளைகாப்பு பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் பொண்ணுக்கு பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நான் கேட்டேன், அம்மனுக்கு வளைகாப்பா, என்னக்கா எனக்கு புரியலை அப்படின்னு சொல்லும்போது தான் சொன்னாங்க, இங்கே கருவறையில் இருக்கிற அம்மன் வந்து நிறமாத கர்ப்பிணி படுத்திருந்தா எப்படி இருப்பாங்க, அந்த தோற்றத்தில் தான் இருப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு அப்போ தான் தெரியும், ஓ இங்கே இருக்கிற அம்மன் இப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு நிறையா கதைகளும் இருக்குது, நான் இதை அப்புறமா சொல்கிறேன். அப்போ நான் கேட்டேன், இலக்கியாவுக்கு வந்து ரொம்ப நாள் தள்ளியும் கல்யாணம் ஆகலை, இல்லை கல்யாணமாகி ரொம்ப நாள் கழிச்சும் குழந்தை உண்டாகலை, அப்புறம் ஏன் இங்கே வந்து வைக்கிறீங்க, 5வது மாதம் வளைகாப்பு இப்போ வைக்கிறாங்க, ஏன் இங்கே வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தான் அவங்க சொன்னாங்க. அப்போ தான் அவங்க சொன்னாங்க, என் அண்ணன் பொண்ணுக்கு ரொம்ப நாள் குழந்தை இல்லை, இங்கே வேண்டிட்டு போய் தான் வந்து குழந்தை நின்றுச்சு, அப்போ 5வது மாதம் வளைகாப்பு இங்கே பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டியிருந்தோம். ஃபஸ்ட்டு 5வது மாதம் வளைகாப்பு நான் தான் இங்கே பண்ணினேன். இலக்கியா கல்யாணத்தோட குழந்தை பிறந்துருச்சு. அப்போ நான் மனசில் நினச்சிருந்தேன், இலக்கியாவுக்கு வந்து இர்ரெகுலர் பீரியட்ஸில், அதனால கொஞ்சம் எப்படியும் டிலே ஆகும், ஆனால் குழந்தை நின்றதுக்கப்புறம் வைக்கிற வளைகாப்பு இங்கே வைக்கணும் அப்படின்னு நான் மனசில் தான் நினச்சிருந்தேன். ஆனால் அடுத்த மாதமே குழந்தை நின்றுச்சு. ஸோ அதனால தான் இங்கே வந்து வளைகாப்பு வச்சேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இவங்க தான் இலக்கியாவோட அப்பா. இவங்க பேர் வந்து ரங்கநாதன். வாங்க இப்போ போய் சாமி கும்பிட்டுட்டு வந்துடலாம். இங்கே வந்து சாமிக்கு என்னெல்லாம் எடுத்துகிட்டு போவாங்க அப்படின்னா, புடவை, வெத்தலை, பாக்கு, குங்குமம், மஞ்சள், அதுக்கப்புறம் 5வது மாத வளைகாப்பு அப்படின்றதுனால
5 வகையான சாதம் எடுத்து கொண்டுட்டு போவாங்க சாமிக்கு. இங்க வந்து உள்ள தெராசு இருந்துச்சு. நான் ஏன் அப்படின்னு கேட்கும்போது இங்க எடைக்கு எடை சாமிக்கு ஏதாவது காணிக்க கொடுப்பாங்க, ஸோ அதனால தெராசு வச்சிருக்கிறதா சொன்னாங்க. இதுதான் கோவிலோட உள்பகுதி. இது வந்து கோவிலுக்கு வெளியில ஒரு அம்மனும் வேப்ப மரத்துக்கு கீழே புத்தும் இருந்தது. நிறைய பேர் இங்க வந்து சாமி கும்பிட்டுட்டு இருந்தாங்க. இங்க நிறைய தொட்டிலாம் வேற கட்டிட்டு இருந்தாங்க. உள்ளக்க சாமி கும்பிட்டதுக்கு அப்புறம் அந்த கர்ப்பமான பொண்ணுக்கு வந்து வளையல், மஞ்சள், குங்குமம், எலுமிச்சை பூ எல்லாமே அந்த மடியை காட்ட சொல்லி அந்த மடியில வச்சு கொடுத்து அனுப்புனாங்க. எங்க எல்லாத்துக்கும் கூட போன எல்லாத்துக்கும் என்னன்னா லெமன்ல குங்குமம் தடவி கொடுத்தாங்க. அவ்வளோதான். இப்போ வந்து வளைகாப்பு ஸ்டார்ட் பண்ண போறாங்க. இப்போ வந்து மாமனார் மாமியார் தான் ஃபர்ஸ்ட் வளைகாப்பு போட்டு ஸ்டார்ட் பண்ணாங்க. இலக்கியாவோட ஹஸ்பண்ட் வந்து ஃபாரின்ல இருக்காங்க, அதனால இலக்கியாவை மட்டும் வச்சு வளைகாப்பு பண்ணியிருந்தாங்க. இந்த வளைகாப்பு ஃபங்க்ஷனை நீங்கள் பார்த்துட்டே இருங்க. அப்படியே இந்த அம்மன் நிறைமாத கர்ப்பிணியும் படுத்திருக்கிற மாதிரி ஏன் காட்சியளிக்கிறாங்க அப்படின்ற கதையை நான் சொல்லிடுறேன். 2 ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு பூங்காவனம் வழியாக நடந்து போய்கிட்டு இருந்திருக்காங்க. அப்போ அந்த அம்மா நிறைமாத கர்ப்பிணியாக இருந்ததுனால அவங்களால ரொம்ப தூரம் நடக்க முடியலை, தண்ணி தாகமும் எடுத்திருக்கு. அப்போ வந்து அந்த ஹஸ்பண்ட் வந்து தண்ணி எடுக்கிறதுக்காக அங்கே ஒரு ஆறு இருக்கு, சுற்றி தண்ணி இல்லாததுனால அந்த ஆற்றை கடந்து அங்கிட்டு போய் தண்ணி எடுக்கணும். ஸோ அந்த ஹஸ்பண்ட் வந்து தண்ணி எடுக்கிறதுக்காக அங்கே போயிட்டாரு. அவர் திரும்பி வரும்போது இந்த ஆற்றுல ரொம்ப வெள்ளம் வந்துடுச்சு. அப்போ அவரால் திக்குமுக்க ஆயிட்டாரு. எப்படி இங்கே திடீர்னு வெள்ளம் வந்துச்சு, நம்ம இப்படி எப்படி அங்கிட்டு போறதுன்னு தெரியல. அந்த பக்கம் அவங்க ஒய்ஃபும் இருக்காங்க. ஸோ அவர் வெயிட் பண்ணியிருக்காரு, வெள்ளம் போற வரைக்கும் வெயிட் பண்ணியிருக்காரு. வெள்ளம் போயிருச்சு. அவர் வந்து பார்க்கும்போது மண்ணு மூடி அந்த அம்மா புத்து மாதிரி ஆயிட்டாங்க. அப்ப ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஒரு விவசாயி ஒருத்தர் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, அந்த மண்ணை தோண்டும் போது உள்ள இருந்து ரத்தமா வந்திருக்கு. என்ன ரத்தமா வந்திருக்குன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப பயந்துட்டாரு. அப்பதான் அந்த அம்மாவோட குரல் கேக்குது, இந்த மாதிரி நாங்க வந்தோம், மண் மூடி இந்த மாதிரி நான் புத்தாயிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது அப்ப அவர் ரொம்ப மன்னிப்பு கேட்கிறாரு. அம்மா நான் தெரியாம தான் இந்த மாதிரி பண்ணிட்டேன், எனக்கு தெரியாது நீங்க உள்ள இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லும்போது, இல்ல நான் இங்க வந்து புத்தாயிட்டேன், எனக்கு வந்து சிலை வச்சு நீங்க வழிபடுங்க, அப்படி வழிபடும் போது குழந்தை இல்லாம வர்ற பெண்கள் என்னை வழிபடும் போது நான் வந்து அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால அந்த ஊர் மக்கள் வந்து அவங்களுக்கு சிலை வைக்கணும் அப்படின்னு நினைச்சிருக்காங்க. அப்ப வந்து தோற்றம் வேணும்ல, எந்த மாதிரி வைக்கிறது அப்படின்னு அவங்க கேட்கும்போது அப்பதான் அவங்க வந்து சக்தி இருக்காங்கல்ல, அவங்க தோற்றத்துல வந்து அவங்க காட்சி கொடுத்துருக்காங்க. அதனால அந்த அம்மனுக்கு வந்து இந்த மாதிரி இங்க சிலை வச்சிருக்காங்க. இது வந்து ஒரு கதை, இது வந்து எனக்கு தெரிஞ்ச கதை. இதே மாதிரி நிறைய கதை வந்து சொல்றாங்க, அதெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்ச கதையை மட்டும் நான் இப்ப சொல்லியிருக்கேன். நான் கதை சொல்லி முடிச்சிட்டேன். பாரதி அக்காவும் வளையல் போட்டு முடிச்சிட்டாங்க. ஏன் நிஷாவையும் பக்கத்துல உட்கார வச்சு வளையல் போடுறாங்க அப்படின்றத நான் சொல்லிடுறேன். ஏன்னா எங்க ஊர் பக்கம் உள்ளவங்களுக்கு இது தெரியாது, ஸோ அதனால நான் சொல்றேன். புதுசா கல்யாணமானவங்க இல்லைன்னா ரொம்ப நாள் குழந்தை இல்லாதவங்களுக்கு யாருக்காவது வளைகாப்பு போடும்போது பக்கத்துல உட்கார வச்சு வளைகாப்பு போட்டோம் அப்படின்னா சீக்கிரம் அவங்களுக்கும் குழந்தை உண்டாயிரும் அப்படின்றது இந்த பக்கம் உள்ள நம்பிக்கை. ஸோ எங்களுக்கு ரிட்டர்ன் கிஃப்ட் என்ன கொடுத்தாங்க அப்படின்றத நான் உங்களுக்கு காட்டுறேன். இது வந்து கிராஃப்ட், ஹேண்ட் கிராஃப்ட்ல செஞ்ச ஒரு பாக்ஸ். உள்ள வந்து ஒரு ஸ்வீட் வச்சு கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்வீட் பேர் என்ன அப்படின்னா பூத்திரக்கலு அப்படின்ற ஒரு ஸ்வீட். இது வந்து ஆந்திரா ஸ்பெஷல். பாரதி அக்கா வந்து ஆந்திரா சைடு உள்ளவங்க அப்படின்றதுனால நிறைய விஷயங்கள் வந்து ஆந்திரா ஸ்டைல தான் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் உள்ள வெத்தலை, பாக்கு, பூ அப்படிலாம் கொடுத்தாங்க. எங்க ஊர் பக்கம்லாம் வாழைப்பழம் தான் கொடுப்பாங்க, இங்க வந்து ஆப்பிள் கொடுத்துருக்காங்க. ஸோ நான், நிஷா, அதுக்கப்புறம் கேஸ்னி எல்லாரும் அப்படியே சுற்றி ஒரு ரவுண்டு போயிட்டு வரலாம், ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் வந்திருக்கோம் அப்படின்றதுனால போயிட்டு இருந்தோம். சண்டையை பாருங்க, அவங்க கடைக்கு போகாம தாண்டி போனவங்கள கூப்பிட்டுட்டாங்களாம். எப்படி நீ என் கடைக்கு வந்தவங்கள கூப்பிடுவ அப்படின்னு ஒரே சண்டை. இங்கே நிறைய வளையல் இருந்தது. நானும் வளையல் சின்ன வயசுல தான் நிஜமா போய் பார்த்துருக்கேன், அப்பதான் நான் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. அப்ப பார்த்த வளையல்லாம் இங்கே இப்பதான் பாக்குறேன்.
வச்சுதான் எல்லா இதுவும் வச்சிருக்கோம். அம்மனை பாத்தீங்களா? இந்த தோற்றத்துல தான் அம்மன் கருவறையில இருப்பாங்க. உள்ள வீடியோ எடுக்க முடியல அப்படின்றதுனால இப்ப காட்டுறேன். எலஃபண்ட் பார்த்தாலே சுத்திட்டு வந்துட்டோம். ஆனா நாங்க பெருசா ஒண்ணும் வாங்கல. ஏன்னா எனக்கு எங்க போனாலுமே டி நகர்ல இல்லாததான் இங்க இருக்க போகுது அப்படின்ற ஒரு மைண்ட் செட்லயே இருக்கிறதுனால புதுசா என்ன இருக்கு அப்படின்னு மட்டும் நான் பார்ப்பேன். புதுசா இருந்துச்சு அப்படின்னா நான் வாங்கிடுவேன். இப்போ நாங்க வந்து கோவில் மேல வந்து ஒரு பிரிட்ஜ் மாதிரி வச்சிருக்காங்க, இந்த மண்டபத்துல இருந்து அந்த மண்டபத்துக்கு போறதுக்கு. ஸோ அங்க நின்று தான் பாத்துக்கிட்டு இருக்கோம். அப்படி மேல நின்று பார்க்கும்போது தான் கோயிலுக்கு முன்னாடி வந்து ஒரு தெப்பக்குளம் இருக்கிறது தெரிஞ்சது. அங்க போயிட்டு கால் நினைச்சிட்டு தான் நிறைய பேர் உள்ள வர்றாங்க. நாங்க காலையில வரும்போது ரொம்ப பெரிய கூட்டம்லாம் இல்ல, ஆனா நேரம் ஆக ஆக ரொம்ப கூட்டம் வந்துருச்சு. நிறைய பேருக்கு இருக்கவே இடம் கிடைக்கல. நிறைய பேர் அந்த வறண்டால எல்லாம் வளைகாப்பு பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அவ்வளவுதான், நாங்க வளைகாப்பெல்லாம் முடிச்சுட்டு 5 வகையான சாப்பாடு எல்லாம் சாப்பிட்டுட்டு நாங்க கிளம்பிட்டோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம டாடி பிள்ளை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.